சென்னை கொடுங்கையூரில் தன்னை கழற்றிவிட்ட காதலனின் இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டுள்ளார் காதலி. புர்கா அணிந்து வந்து பழிவாங்கிய பெண் சிசிடிவியால் சிக்கியது எப்படி? சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வசித்து வந்தவர் 38 வயதான ரம்யா. இவருக்கு இளைஞர் ஒருவர் அறிமுகமாகி உள்ளார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க என கூறி ரம்யாவுடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் அவர். இவர்களது பழக்கம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து வந்த நிலையில் திடீரென ஒரு நாள் தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாகவும் குழந்தை இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்திருந்ததாக குறிப்பிட்ட அவர் தற்பொழுது இருவரும் சேர்ந்து வாழ திட்டமிட்டிருப்பதாக கூறி ரம்யாவை கழற்றிவிட்டிருக்கிறார் அந்த இளைஞர். இதனால் கடும் ஆத்திரமடைந்த ரம்யா, என்னையவா கழட்டி விட்டுட்ட, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் என்று திட்டம் போட்டிருக்கிறார். அதற்காக கையில் பெட்ரோல் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அடையாளம் தெரியாமல் இருக்க புர்கா அணிந்து கொண்டு நேராக அந்த இளைஞரின் வீட்டை தேடிச் சென்றுள்ளார். வெளிக்கதவை திறந்து வீடு அமைந்திருந்த வளாகத்திற்குள் சென்றவர் நிதானமாக பெட்ரோலை எடுத்து இருசக்கர வாகனத்தின் மீது ஊற்றியிருக்கிறார். பின்னர் பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலின் திரியில் தீயை கொளுத்தி இருசக்கர வாகனத்தின் மீது வைத்ததும் அது குபீர் என தீப்பற்றி கொண்டது. உடனே தப்பியோடிய ரம்யா கதவை திறந்து கொண்டு தலைதெறிக்க ஓடியுள்ளார். சம்பவம் முழுவதும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இதுகுறித்து இளைஞர் அளித்த புகாரின் பேரில் கொடுங்கையூர் போலீசார் ரம்யாவை கைது செய்துள்ளனர். ரம்யாவிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் அந்த இளைஞரையும் பிடித்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். காதலன் ஏமாற்றியதால் கடுப்பான காதலி இருசக்கர வாகனத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.